கலெக்டருக்கு பிஏவாகிற அந்த ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார், வேலையை ராஜினாமா செய்ய என்று சொன்னார். அப்பொழுது என்னுடைய ராஜினாமா கடிதத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய அதிகாரியிடம் போனேன். அவர் சொன்னார், நீங்கள் பைத்தியக்காரர், 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 3 பேர் படித்து கொண்டிருக்கிறாங்க, இவ்வளோ மாதிரி பைத்தியக்காரனாக பார்த்ததே கிடையாது, என்ன இவ்வளோ முடிவு முட்டாள்தனமாய் செய்கிறீர்கள், ராஜினாமா செய்கிறேன், பிஆர்எஸ் இருக்கிறேன் என்று இருக்கிறீர்களே, இன்னும் ஒரு 2 மாதங்கள் பொறுங்கள், உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துவிடும், அப்படி என்றால் பென்ஷன் கூடி வந்துடும், கிராஜுவிட்டி கூட வரும், இப்போ பணபலம் நிறைய வந்துவிடும். அப்போ 2 மாதம் பொறுங்க, ப்ரமோஷன் வாங்கிட்டு பிஆர் கூட கேட்கணும். அது ப்ரமோஷனில் போய் அந்த போஸ்ட்டில் உட்காந்துட்டோம்னா யாருமே வரமாட்டாங்க. என்றால் அவ்வளோ ஒரு வசதியான ஒரு போஸ்ட் அது. அப்போ இல்லை, ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னேன். அவர் பேர் கோவிந்தராஜ். என்னுடைய அதிகாரிகள் எல்லாரும் நேசிப்பார்கள் என்றால் உண்மையாக இருக்கிற ஒரு மனிதன் என்று என்னுடைய 6 நாட்களுக்கு சாட்சி பெற்று வந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், 5 மணி வரை உங்களுக்கு டைம் தருகிறேன், இப்போ நான் வாங்க மாட்டேன் என்று சொன்னார். 5 மணி வரை சரி என்று போய் என்னுடைய அறையில் போய் அமர்ந்து கொண்டேன். அப்பொழுது நான் அவருக்கு பிஏவாக இருக்கிறேன், அவருடைய பர்சனல் அசிஸ்டண்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 5 மணி ஆனவுடனே வேண்டுமா என்னுடைய ராஜினாமா கடிதத்தை எடுத்து அவர்கிட்ட கொண்டே கொடுத்தேன். அவர் பார்த்துக்கிட்டு சொன்னார், இது உங்கள் முடிவு இறுதிதானா என்று கேட்டார். ஆமாம், இறுதியான முடிவு. அப்படியே கண்கள் கலங்கினது போல என்னை பார்த்தார். என்னுடைய செருப்பை கலட்டினார். செருப்பு இருந்தார், 2ஐயும் கலட்டி அப்படி கேள்வி வைத்தார். ஒரு துண்டு இருந்தது, அந்த துண்டை எடுத்து கட்டினார். கட்டிவிட்டு குனிந்து என் கடிதத்தை வாங்கி அமர்ந்து செய்தார். எனக்கு மறக்க முடியாது. பேசிக்கொண்டு ஒரு கேள்வி கேட்டார், இந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வேறு எந்த கவர்மெண்ட்டில் போய் சேர போகிறீங்கன்னு கேட்டார். வேறு என்ன வேலையில் சேர போகிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், கலைஞர் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கிறேன், எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கிறேன், இப்பொழுது புரட்சி தலைவி அவருடைய கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன். அப்படி என்றால் இதை விட்டு எந்த கவர்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னு கேட்டார். இந்த கவர்மெண்ட் எல்லாவற்றையும் உருவாக்கின ஒரு பரலோக கவர்மெண்ட்டில் போய் சேர உடனே ஒரு கேள்வி கேட்டார். அப்படி என்றால் அந்த கவர்மெண்ட்டில் என்ன சம்பளம் கொடுப்பாங்க, அந்த கவர்மெண்ட்டில் என்ன சம்பளம் கொடுப்பாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதம் எனக்கு 20,000 ரூபாய் தேவை என்றால் அந்த கவர்மெண்ட் 20,000 ரூபாய் கொடுக்கும். இந்த மாதம் எனக்கு 50,000 ரூபாய் தேவை என்றால் இந்த கவர்மெண்ட் 50,000 ரூபாய் கொடுக்கும். இந்த மாதம் எனக்கு 1 லட்சம் தேவை என்றால் இந்த கவர்மெண்ட் 1 லட்சம் கொடுக்கும். ஆச்சரியமான கவர்மெண்ட் என்று சொல்லி பேர் விசுவாசிக்கிறோம். நான் வேலை பார்த்த நாட்களிலே என்னுடைய மகனுக்கு ஆர்மியாவிலே பேமெண்ட் சீட், அதாவது பணம் கட்டி படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. வேலையை ராஜினாமா செய்து பிறகு என்னுடைய 2வது மகனுக்கு ஃப்ரீ சீட் கிடைத்தது. அதுதான் வித்தியாசமான. ஆகவே விசுவாசத்தில் வேரூன்றி விளக்கத்தை உதவி செய்தார். வேலை பார்த்த நாட்களை காட்டில் ஊழியத்திற்கு வந்த நாட்கள் ஆசீர்வாதமானது. வேலை பார்த்த பொழுதுகளுக்கு அந்தஸ்தை காட்டில் ஊழியத்தில் வந்த பின்பு உலக வாழ்க்கையிலே எங்கள் அந்தஸ்து உயர்ந்தது, ஊழியத்தையும் அந்தஸ்து உயர்ந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் சுவிசேஷனாக பல இடங்களிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன். என்னுடைய மாரநாத திருச்சபையில் அநேக திருச்சபைகள் ஆரம்ப நாட்களிலே என்னை வைத்து பயன்படுத்தின உத்தபாலயம், போடி, திருநெல்வேலி, நாங்குநேரி, நாகர்கோயில் உட்பட்ட இடங்களிலே ஆரம்ப நாட்களிலே என்னுடைய கூட்டங்கள் தான் முதல் கூட்டங்களாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். வேலையை ராஜினாமா செய்தேன். பல ஆண்டுகளாக 94வது ஆண்டிலே ராஜினாமா செய்தேன். 2004 இறுதியிலே பாஸ்டர் எல்பி ஜோசப் அவர்கள் என்னிடம் இந்த சபையை பொருட்படுத்த முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது சுவிசேஷம் ரொம்ப லேஸ், ஒரு 10% இருந்தால் வந்து 1 வருஷத்தையே ஓகே இருக்கும்.
அந்த இடத்துலையும் அதே பிரசங்கத்தை வசனத்தை மட்டும் மாற்றி தலைப்பை மட்டும் மாற்றிட்டோம்னா கதை ஓடிடும். ஆனால் பாஸ்ட் போஸ்ட்டு அனுதினமும் ஜனங்கள் மண்ணாமை எதிர்பார்ப்பாங்க. சுவிசேஷ அழைப்பு ரொம்ப ஈஸி, நல்ல வசதியாக தங்கக்கூடிய இடங்கள். நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம், இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணலாம், இஷ்டத்துக்கு தீர்க்கதரிசனம் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்து கொண்டு வரலாம். ஆனால் போதகர் அழைப்பு சற்று யோசிச்சுட்டு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க என்று கேட்டு 2 மாதம் இதை பொருட்படுத்தப்படுது. ஆண்டவருடைய அழைப்பை மாற்றினார். ஆகவே சுவிசேஷகனாக இருந்தனால் போதகனாக பொறுப்பேற்க தேவன் உதவி செய்தார். ஆகவே அந்த நாட்களில் இந்த ஆலயம் மிக ஒரு சரியான நிலைமை இல்லாத ஒரு ஆலயமாக இருந்தது. ஏனென்றால் அது முன்பிருந்த ஊழியருடைய நிலைமைகள் அப்படித்தான். இந்த பண வசதி கிடையாது, விசுவாசிகள் இருக்காது. என்னை பொறுத்த மட்டும் அப்படி அல்ல. நான் அரசாங்க வேலையை ராஜினாமா செய்த எனக்கு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் பென்ஷன் வராது. என்னுடைய மனைவி இந்த மதுரை ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்சிங் சூப்பரண்டாக இருந்து ரிட்டையர் ஆகும். ஆகவே ஒரு பிரதிஷ்டையோடு கூட வந்தோம். என்ன பிரதிஷ்டை என்றால், சபை வருகிற காணிக்கை அது சபைக்கென்றே செலவு செய்யப்பட வேண்டும். நமக்கு வருகிற பென்ஷனில் சபைக்கும் தசமபாகத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே நம்முடைய குடும்ப தேவைகளுக்கு சபையை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு பிரதிஷ்டையோடு கூட ஒரு தீர்மானத்தோடு கூட வந்தோம். இன்று வரை அதை காப்பாற்றுவதே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2014 ஆண்டிலே ஒரு தேவனுடைய மனிதர் வந்தார். என்னுடைய இளைய மகன் ஜான் கிங்ஸ்லி அவன் சென்னையிலே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் டைரக்டராக பணியாற்றுகிறார். அவருடைய நண்பர் ஒரு ஊழியர், அது உசிலம்பட்டியை சேர்ந்தது, பிரின்ஸ் அரவிந்த் அவருடைய பெயர். 2014 ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வந்தார். அவர் வந்து மேடையில் நின்ற உடனே, அப்படிதான் மேடையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் வேறு மாதிரி மாற்றி அமைத்து இங்கே இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதான் ஒரிஜினல் மேடை. அதை இவ்வளோ தூரம் உயர்த்தியிருக்கு. அந்த மேடையை வந்து நின்றவர் தீர்க்கதரிசனமாக சொல்ல ஆரம்பித்தார். இந்த ஆலயம் இடிக்கப்படும், இந்த ஆலயம் கட்டப்படும். விவசாயி சொன்ன மாதிரி சொல்கிறார். சரி, இப்படி நம்மளும் பல இடத்துல பேசியிருக்கோம். சுவிசேஷம் தானே அப்படித்தான் எவன் கேட்டு எங்கே போகிறான். நம்மளும் பல இடத்துல சொல்லிட்டு வந்துருக்கோம். இதே போல் நம்மகிட்டே வந்து கதை விடுறாரு. அப்படியே வாயை பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் தீர்க்கதரிசன வார்த்தைகள் மாற பிரசங்கம் மாறி தீர்க்கதரிசனமாக சொல்ல ஆரம்பித்தேன். அப்படிதான் நான் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தேன். சரி, ஆண்டவர் தான் பேசுகிறார் என்ற ஒரு உணர்வுக்குள்ளாய் வந்து நானும் விழித்து உட்கார ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், இது கட்டப்படும், இது இடிக்கப்படும், இது எழுப்பப்படும் என்றெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு என்ன செய்தார், எல்லாரையும் எழுப்ப சொல்லி இதற்கென்று சிறப்பு காணிக்கை எடுக்கப் போகிறேன் என்று சொன்னார். இது எனக்கு பிடிக்காத பொருள். அந்த நாட்டில் ரசிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வராத நாட்களில் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கூட்டங்களுக்கு எல்லாம் இலவசம் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம். அனுமதி இலவசம். உள்ளே போனவங்கள கட்டத்துக்கு போகிறான். நானே கேட்பேன், இலவசம் போட்டீங்க, உள்ளே வந்து தீர்த்தீங்களாடான்னு கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த காணிக்கையை அப்படி அனௌன்ஸ் பண்ணி எடுப்பது பிடிக்காது. உற்சாகத்தில் ஜனங்கள் ஏதாவது செய்வார்கள். உடனே உற்சாகத்தில் இல்லை, இது நிறைந்து பேச ஆரம்பித்தார். ஏற்கனவே காணிக்கை எடுத்துட்டேன். அது டிசம்பர் 28ஆம் தேதி, அது வருஷ கடைசி. 25ஆம் தேதி ஒரு காணிக்கை எடுத்தோம். ஒரு அது ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை எடுத்தோம். இப்போ அந்த 28ஆம் தேதி எடுத்துட்டேன். இவர் 2வது காணிக்கைங்கிறார். 2வது காணிக்கைங்கிறாரு. நம்மளை அவமானப்படுத்திடுவார் போல இருக்கு. நம்ம ஆட்கள் இப்போ எப்படி திருச்சிக்கிழமை போனாலும் போயிடுவோம் போல இருக்கு. பிரசங்கத்தை கேட்கறதுக்கு முன்னாலே எப்படி யோசிச்சு. ஆனால் கண்களில் கண்ணீர் வந்தது. ஜனங்கள் வடையில கல்வி போட்டாங்க, செயினை கல்வி போட்டாங்க, முதல்ல கல்வி போட்டாங்க, வாட்சை கல்வி போட்டாங்க. நல்ல நகநட்டோடு வந்து மூடியோடு போகிறத பார்த்து புருஷன்ட்டு அடி வாங்குவாடோ எனக்கு தெரியலையே. ஆண்டவர் அற்புதமாய் கிரியை செய்தார். காணிக்கை எடுத்தால் 65,170 ரூபாய் வந்தது மாச கடைசி. முதல் காணிக்கை 4,230 ரூபாய். 2வது காணிக்கை 65,170 ரூபாய். இது என்னால் நம்பவே முடியாது.
பின்பு நகைகள் எல்லாம் சேர்த்து வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2014 அவர் உங்களுக்கு சொன்னார், ஒரு நினைவு துணை நாட்டுங்கள் என்று சொல்லி அந்த தூண் இணைக்க இருக்குது. அந்த இடத்துல 29 ஒரு தூணை நாட்டு நீங்கள் இறங்கி போகும்போது பார்க்கலாம். நான் நடந்து போகும்போது தான் அந்த தூண் என்னோடு கூட பேசு, அப்போது பேசுனது போல பேசு, இந்த கல் இந்த கல் இந்த கல் பேசிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். 2016 ஆண்டு ஒரு பிளான் போட்டோம். ஒரு இன்ஜினியர் சபையிலே இருந்தார், வாட்போர்டு இன்ஜினியர். அந்த பிளான் போட்டால் அது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு ஒரு அப்படியே விட்டோம். 2019 ஆண்டிலே தேவன் அந்த தரிசனத்தை உயிர்ப்பித்தார். 2019 ஆண்டிலே வெகுமாய் ஏப்ரல் மாதத்தில் ஒரு கிடியன் இன்டர்நேஷனல் மூலம் ஒரு கூட்டம் நடத்தினோம். இப்போ பார்த்து கிடியன் இன்டர்நேஷனல் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க வருஷத்துக்கு அப்புறம் வந்து காணிக்கை ஒரு பிரசங்கத்தை காணிக்கை எடுப்பாங்க. அவர் வந்து காணிக்கை எடுத்துட்டு போகும்பொழுது அவங்களோட ஒரு கார்பரேஷன் இன்ஜினியர் வந்திருந்தார், சாலமன். அவர் என்னோட கூட பேசிக்கிட்டு இருந்தார். அவங்க அம்மாவும் என்னுடைய மனைவியும் ஒன்றாக ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தது. அதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் ஒருத்தர் சொன்னேன், இதை கட்டணும் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு பிளான்லாம் விடுவாங்க. பிளானை பார்த்தா அது என்ன பிளான், இந்தியா போடுற பிளான் மாதிரியே இருக்கு. இந்த ஆஸ்பெஸ்டாஸ் 50 அடிக்கு தான் பிளான் போட்டிருக்காங்க. அது பிறகு 100 அடி கட்டினது, பின்னால் கட்டினது ஒன்றுமே பிளான் போடுது. சொன்னார், இதை போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கலெக்டர்கிட்ட போயிடும். கலெக்டர்கிட்ட போனால் இன்னைக்குள்ளே நீங்கள் கட்டிக்கிட மாட்டீங்க அப்படின்னு அவர் இன்னொரு ஆஃபீஸரை அறிமுகப்படுத்தினார். அவர் லாரன்ஸ் என்னை வரவழைத்தார். அந்த அங்கே வரவழைத்தார். ஆஃபீஸுக்கு போனோம். ஆஃபீஸுக்கு போனால் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அந்த யார் ஹையர் ஆஃபீஸர், அவர் தான் பிளானிங் எல்லாம் அப்ரூவ் பண்ணுற ஆஃபீஸர். அவரே என்னை எதிர்பார்த்து வாசலில் வந்து நிற்கிறார். நம்ம காற்று கிடக்கணும் அவங்கள பார்க்குறதுக்கு. அப்போ இவர் நிற்கிறாரு, சாலமோன் நிற்கிறாரு, இன்னொரு ஆஃபீஸ் நிற்கிறாரு. நான் போய் காரில் இறங்குறேன், என்னை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. இவர் தான் பிளானிங், டவுன் பிளானிங் ஆஃபீஸர் டூரிஸ்ட் பண்ணார். அவர் சொன்னார், நீங்கள் கட்டுக்கையா சொன்ன வார்த்தையை இதுவரை தேவன் நிறைவேற்றினார். ஊரடங்கு வந்தது, ஊரடங்கு வந்தது, எல்லாருக்கும் பாதகம், எங்களுக்கு மட்டும் அது சாதகமாக. ஒருத்த கூட வந்து என்னன்னு கேட்கறதுக்கு அவருக்கு முடியாது. எல்லாருக்கும் கொரோனா தூக்கி போட்டாங்க. நாங்கள் அமைதியாய் கட்டினோம். ஜனங்கள் தாராளமாய் கொடுத்தார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, விசுவாசத்தில் ஒரு மாற்றத்தை நான் கற்றுக்கொண்டேன். 74 லட்சம் இதுவரை செலவு செய்திருக்கிறோம். வெளியிருந்து ₹1 ஆகியிருப்பார். ஸ்தாபனம் முழுக்க கர்த்தர் எங்கள் சபையிலே எல்லாவற்றையும் செய்தார். அவை கர்த்தரை விசுவாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிப்போம், சபையாய் ஜெபிப்போம், குடும்பமாய் ஜெபிப்போம். அதுவே விசுவாசத்திலே இந்த அடியெடுத்து வைத்தேன். இன்னொரு விசுவாசத்திற்கு இன்னொரு படியை காண கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே ஒன்றுமில்லாமல் ஆரம்பித்து நான் சொன்ன பாருங்க, நகை வாங்கினாக்க அந்த நகையை அப்படியே வச்சிருந்தோம். 2014 கலெக்ட் பண்ண நகையை அப்படியே வச்சிருந்தோம். 2019 நகை விலை கூடியது. நமக்காகவே தேவன் விலையை 2014 வச்சிருந்தா ₹1,20,000 போயிருக்கும். நான் 19 ₹3,70,000 விற்கிறேன். கர்த்தர் எல்லாம் நமக்கு சாதகமாய் செய்கிற தேவன். சில காரியங்கள் நமக்கு பாதகமாக இருந்தாலும் பாதகமான சூழ்நிலையின் மத்தியிலே எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாய் மாற்றுகிற ஒரு தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு உங்களை அழைக்க முடியலை. ஆனாலும் நீங்கள் வந்து ஜெபித்தது எங்களுக்கு ஆசீர்வாதம். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். இதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, உண்மை உள்ள தேவன் என்பதை எங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன், இல்லாதவைகளை இருப்பவே போல் அழைக்கிற கர்த்தர். அந்த
இந்த நோக்கத்தோடு எங்களை அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஆண்டவரே, உள்ள ஊழியர்களை எப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா, அந்த வாலிப ஊழியர்களை எப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இவர்கள் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே வளரத்தக்கதாக, மனிதனை அல்ல தேவனையே நோக்கி பார்க்கத்தக்கதாக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொன்னேன். அந்த வார்த்தை வாழ்க்கையை அசைக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்துடன் வழி நடத்துவதாக வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைச்சுதான் சொன்னேன். உங்களுடைய நேரத்தை எடுத்துட்டு சாட்சி தான் பேசும். வசனம் நமக்கு நல்லா தெரியும். உலகத்தில் வசனம் பண்ணுற உட்காந்துருக்கு. ஆனால் இந்த சாட்சி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மை அழைத்துச்சு. ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி உண்மையாகவே இந்த வாலிப ஊழியத்திற்கு தேவன் உங்களை ஏற்படுத்தினார் என்று விசுவாசம் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினாலே அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியம் என்பது மனிதன் தெரிந்து கொள்வது அல்ல, தேவன் ஏற்படுத்துவதுதான் ஊழியம். மனிதனாக தெரிந்து கொண்டு ஊழியத்திற்கு வருவான் என்றால் கொஞ்ச காலத்திலே அவன் காணாமல் போய்விடுவான். அநேகரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நல்ல உற்சாகமாய் ஊழியம் செய்வாங்க, உற்சாகமாய் காரியங்களை செய்வாங்க. கொஞ்ச காலத்திலே அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும், காணாமல் போய்விடும். என்றால் தேவன் ஏற்படுத்தாமல் தாங்களாகவே ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் ஊழியத்துக்கு வந்தபடியினாலே சூழ்நிலை மாறும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நின்று பிடிக்க முடியாமல் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். ஆகவே ஊழியம் என்பது மனிதன் ஏற்படுத்துவது அல்ல, தேவன் ஏற்படுத்துவது. Ministry is not man's choice, it is God's choice. ஊழியம் என்பது தேவன் மனிதன் தெரிந்து கொண்டதல்ல, மனிதன் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஆனால் தேவன் ஒரு மனிதனை ஊழியத்திற்கு அவர் தெரிந்து கொள்கிறார். யாரை தெரிந்து கொள்கிறார்? உண்மை உள்ளவர்களை ஊழியத்திற்கு தெரிந்து கொள்கிறார். ஒரு மனிதன் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்கிறார். அவன் உண்மையை விட்டு விலகும் பொழுது தேவன் அவனை ஊழியத்திலிருந்து எடுத்து விடுகிறார். ஊழியத்தில் கரத்திலிருந்து பிடுங்கி விடுகிறார். ஆகவே உண்மை என்பது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை காக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய சத்தியம். பரிசுத்தம் எப்படி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதே போல உண்மையும் கடைசி வரை காக்கப்பட வேண்டும். கர்த்தர் அதிலே கவனம் உள்ளவராக இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் எபிரேயரில் வாசிக்கிறோம், அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளது. 3:2
தாவீது சொல்கிறான், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், இங்கேதான் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்திலே அதிகாரியாய் மாற்றுவேன். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. ஆகவே உண்மை உள்ளவர்களை தேவன் தம்முடைய ஊழியத்திற்கு ஏற்படுத்த புட்டிங் இன்டு தி மினிஸ்ட்ரி, இந்த நல்ல வார்த்தை இருக்கிறது. புட்டிங் இன்டு தி மினிஸ்ட்ரி, உண்மை உள்ளவர் என்று எண்ணினபடினாலே தேவன் நம்மை ஏற்படுத்துவார். டிஎல் மூடி மற்ற பரிசுத்தவான்கள் அவர்கள் சொல்கிற காரியங்கள் எல்லாம் உண்மையை குறித்தே தான் சொல்லுகிறார்கள். உண்மையாய் இருந்தபடியினாலே தேவன் அவரை உயர்த்துகிறார். டிஎல் மூடிக்கு எந்த தகுதியும் இல்லை. அவர் குடும்பம் சாதாரண குடும்பம், அவருக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. ஒரு பார்த்து கேட்கிறார், இப்படிப்பட்ட அலங்கோலமான நீ எப்படியா ஊழியத்தை செய்றீங்க, எப்படி உங்கள் கூட்டங்களை ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று கேட்டால் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி தேவன் என்னை ஊழியத்திற்கு ஏற்படுத்துகிறார். சரி, இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பின காரியம், நம்முடைய ஊழியர்களுடைய தகுதிகள் என்ன? எங்கள் தகுதி குவாலிஃபிகேஷன் ஃபார் மினிஸ்ட்ரி. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:5. உங்களால் எதாயினும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள். எங்களாலே எந்த தகுதியும் இல்லை. ஒரு மனுஷன் படிச்சிருக்கிறபடினாலே அவனுக்கு பெரிய தகுதி என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயது. ஆமென், அல்லேலூயா. தகுதி யாரால் உண்டானது? தேவனால் நம்முடைய தகுதி உண்டாயிருக்கிறது. ஆகவே நாம் அதை ஒருபோது மறந்துடக்கூடாது. என்னுடைய தகுதி நாம் அங்கே படித்தேன், இங்கே படித்தேன், பைபிள் காலேஜில் படித்தேன், அதனால தகுதி மறந்துடும். அதை கம்ப்ளீட்டாக மறந்துடும். அதெல்லாம் தேவன் தந்த வாய்ப்புகள். ஆனால் நம்முடைய ஒரே தகுதி யார்? நம்முடைய ஒரே தகுதி தேவன் தான். நம்முடைய ஒரே தகுதி, என்னுடைய தகுதி யாரால் உண்டானது? தேவனால் உண்டாயிருக்கிறது. அவங்க எழுதும் பொழுது கொண்டிருக்கிறார் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதுகிறார், தேவ கிருபையினாலே இருக்கிறேன், நான் அல்ல, தேவ கிருபையே செய்தது. தேவனுடைய கிருபை தான் நம்முடைய தகுதி. எபேசியர் 3:7 வாசித்து பார்த்தா, வரமாகிய கிருபையினாலே வாசிக்க நல்ல வார்த்தை. எபேசியர் 3:7 வாசிக்க. அவருக்கு எப்படி ஊழியக்காரன் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய என்ன வார்த்தை? எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய, எனக்கு அளிக்கப்பட்ட வரம், இட் இஸ் a gift. எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. அப்ப எதனாலே நான் ஊழியக்காரனானே? கமாலின் பாதத்தில் கற்று தேர்ந்தவன் என்பதனால் அல்ல. ஞானிகளுக்கெல்லாம் ஞானி என்று அந்த பெயர் பெற்றது படியினால் அல்ல. என்ன சொல்லுகிறான்? வரமாகிய கிருபையினாலே தகுதியான. அப்படிதான் இயேசு சொன்னார், என்ன இல்லாமல், யோவான் 15:5, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒரு முறை ஆஸ்திரேலியாவுக்கு நான் ஊழியத்தில் போயிருந்த பொழுது ஒரு ஊழியர்கள் மத்தியிலே பேசிட்டு, ஊழியர்கள் எல்லாம் விசுவாசிகள் மத்தியிலே பேசிட்டு முடிந்த உடனே அந்த ஊழியர்கள் வந்து கேட்டார், நீங்கள் எந்த பைபிள் காலேஜில் படிச்சீங்க, இவ்வளவு டீட்டெயிலாக பேசுகிறீங்களே? வேதத்துக்கு யோவான் எங்கே படித்தாரோ இங்கே தான் நான் படித்தேன். ஏனென்றால் எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு வரல. அதுக்கப்புறம் நானே பிரசங்கம் பண்ணுற ஆளாயிருக்கு பைபிள் காலேஜுகள். அதனால எனக்கு பைபிள் காலேஜில் படிக்க வாய்ப்பு இல்லை. அதுக்காக இன்றைக்கு வருத்தப்படுகிறேன். கட்டாயம் பைபிள் காலேஜில் படிங்க, நல்ல சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்த உடனே ரெவரண்ட் டாக்டர் போட்டு வந்துடக்கூடாது. சத்தியங்களை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இயேசு சொன்னார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
கொலோசியர் 1:28-29 வாசித்து பாருங்க. கொலோசியர் 1:28-29. எந்த மனுஷனையும் ம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு ம். அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியையை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஊழியம் என்பது சாதாரணமானது அல்ல. போராடி பிரயாசப்படுகிற ஒரு போர்க்களம் வந்தது. ஆகவே நம்முடைய தகுதி யாரால் இருக்கிறது? தேவனால். சில நேரங்களிலே நம்ம சிலர் அற்பமாய் நினைக்கலாம். நம்முடைய ஞானக்குறைவை பார்த்து சிலர் பரிகாசம் பண்ணலாம். அது சில காரியங்களில் சிலருடைய அனுபவங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளாக ஒரு உறுதி இருக்க வேண்டும். நம்ம அதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. அவங்க சொன்ன வார்த்தையை பார்த்து கடந்து போயிடக்கூடாது. அவங்க சொன்ன வார்த்தையை பார்த்து நாமே பலவீனப்பற்றக்கூடாது. நமக்குள்ளாய் ஒரு உறுதி இருக்கணும். என்னுடைய தகுதி உன்னால் வந்ததல்ல, என்னுடைய தகுதி இந்த ஸ்தாபனத்தினால் வந்ததல்ல, என்னுடைய தகுதி எனக்கு கற்றுக் கொடுத்தவர்களால் வந்ததுனால அல்ல. என்னுடைய தகுதி யாரால் வந்தது? தேவனால் வந்தது. கரங்களுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை தகுதிப்படுத்தும். நம்முடைய பலன் எப்படிப்பட்ட பலன்? இந்த 1 வாசிங்க. நம்முடைய தகுதி தேவனால் வந்தது. நம்முடைய பலன் உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்து இல்லை 1 வாசிக்க வசனம் 1 தீமோத்தேயு 1:12. 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை. நம்முடைய பலன் எது? நம்முடைய பலன் என்ன? எங்களை பலப்படுத்துவது யாரு? பலப்படுத்தும். ஆகவே நம்முடைய பலன் நம்முடைய சாப்பாட்டினால் அல்ல. நம்முடைய பலன் எதனாலே வருகிறது? நம்முடைய பலன் பரிசுத்தாவினாலே வருகிறது. பேதுரு 3 முறை ஜெபம் பண்ணினார். எதுக்காக ஜெபம் பண்ணாரு? இந்த பலவினை என்னை விட்டு, இந்த முள் என்னை விட்டு நீங்க சொல்லி எத்தனை ஜெபம் பண்ணாரு? அவர் ஜெப வீரன். அவர் ஜெபம் பண்ணி அற்புதங்கள் நடந்தது. அவர் தனக்காக ஜெபம் பண்றாரு. 3 முறை ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் என்ன சொன்னார்? சரி ஜெபம் உன்னை சோகமாக்கிட்டேன்னு சொன்னார். பலவீனத்திலே என் பலன். 2 சாய்ஸ் கொடுத்தாரு. 1 உன்னுடைய பலன், 2வது உன்னுடைய பலவீனம், என்னுடைய பலன். சாய்ஸ் கொடுக்கிறார். எதை தெரிந்து கொள்கிறார் பவுல்? எனக்கு வியாதி இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, உம்முடைய பலன் எனக்கு வேண்டும். வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவருடைய பலனை சார்ந்து. எனக்கு பலவிதமான பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் மேடையில ஏறிட்டா விசுவாசிகளை கேட்பாங்க, சிங்கம் போல நிற்கிறாரே. மேடையை விட்டு இறங்கும்போது ஒருத்தர் என்னை கைப்பிடிச்சிட்டு கூட்டு போகலாம். ஆனால் இந்த பலன் பூஸ்டினாலேயோ ஓவல்னாலேயோ வர்றதில்லை. நமக்கு ஒரு பலன் நீங்கள் விசுவாசி. நம்முடைய சுவிசேஷன் நான் பல ஆண்டுகள் அனுபவத்தில் சொல்லுகிறேன். பரிசுத்தாவிலே நிறைந்து ஜெபம் பண்ணாமல் எந்த ஊழியத்துக்கும் போக முடியாது. நான் இன்றைக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுகிறேன். 1 மணி நேரம் நீங்கள் மேடையில் நிற்கணும்னா 1 மணி நேரம் அதுக்கு முன்னால் ஆஃபீஸில் நேரத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கு நான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே 1 மணி நேரம் நான் பிரசவம் பண்ணுறேன். நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். மேடையில் 1.5 மணி நேரம் நிற்க வேண்டும் என்றால் 1.5 மணி நேரம் அதுக்கு முன்னாலே ஜெபம் பண்ணுங்க. இங்கே வந்து ஜெபம் பண்ணாதீங்க. இங்கே வந்து ஆவில எல்லாத்தையும் முடியக்கூடாது. பிரசங்கிக்கிற இடத்துல அதுக்கு முன்னாலே நீங்கள் ஆவில நிறைய ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் சார்ஜ் இருப்பாங்க. பேட்டரியில் சார்ஜ் ஆனால் தானே அந்த பேட்டரி சார்ஜ் வழியே ஓடும். பேட்டரியில் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வந்து பழைய கதையை பழைய இதில் ஓடுங்க. சில மேடு ஏறும் பொழுது நல்ல சைக்கிள் மிதிச்சு ஏறும், இறங்கும் பொழுது மிதிக்கிறோமா இல்லை. பழைய ஊழியர்கள் அப்படிலாம் போயிட்டு இந்த ஏற்கனவே மிதிச்ச மிதி ஏறின மிதியில் இன்றைக்கி அநேக ஊழியர்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் போனோம்னா அது என்ன ஆயிடும்?
கலந்து போயிடும். ஆகவே நம்முடைய பலன் எதில் இருக்கிறது? பரிசுத்தாவிலே, பரிசுத்தாவின் வல்லமை. ஒரு முறை நான் பாம்பேயில் இருக்கிற பிரசங்கம் திரளான கூட்டம், பல ஆயிரங்கள் கூடியிருந்தது. நான் ஒருத்தருக்காக ஜோமன் கூட்டங்களில் எழுந்து நின்ற உடனே பிசாசு பிடித்து எழுப்புகிறது, ஓட்டு போடுறதுலாம் பார்த்தேன். கடைசியாக நான் ஜோம் பண்ணிக்கொண்டே வருகிறேன். ஒருத்தருக்காக ஜோம் பண்ணுகிறேன். மணி 11:45, 12 மணி ஆயிடுச்சு. ஒரு 4 பேர் தான் நிற்கிறாங்க ஜோம் பண்ணுறது. அப்போ நான் கை வைக்க போகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், கை வைக்காதுங்கிறேன். ஏன்னா உன் பலன் போயிடுச்சு. நீ எங்கே பலன் அறையில் எவ்வளோ பலன் ரிசீவ் பண்ணையோ அது வரைக்கும் ஓடி முடிஞ்சிருச்சு. இந்த 4 பேர் நினச்சி தொடாத, உன்னைய தள்ளிடுவாங்க. அதில் நான் கற்றுக்கணும். அந்த பலன் போகிறது நமக்கு நல்லா தெரியும். 4 பேர் தானே காசு கூட சொன்னார். தூரத்தை கூட வர்றாங்க, சும்மா ஒரு ஜோம் பண்ணி கொடுத்துருக்கியா, அவங்க ரொம்ப தூரத்துக்கு வர்றாங்க சொன்னார். இல்லை, 4 பேர் மறுபடி குறைக்கணும். ஒரு பிசாசு 3 நாளாய் ஆடி 3 நாளும் போக முடியாது சொன்னது. முதல் நாள் கேட்டேன், போக முடியாது. சரி விட்டுட்டு 8ஆம் நாள் கேட்டேன், நான் கடைசி நாள் போகிறேன். ஏன் பிரசங்கத்தை கேட்டு போகணும் ஆசையாக. பிசாசு கூட நம்ம பிரசங்க இம்ப்ரெஸ் ஆகிடுச்சா? சொன்னபடியே 4ஆவது நாள் ஒருத்தர் ஜோபமே பண்ணலை. அது நின்றது, அப்படியே போயிடுச்சு. நம்முடைய பலனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊழியர்கள் என்ன பண்ணுறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்பாக நம்ம ஜோப் பண்ணுறதே இல்லை. சனிக்கிழமை முழுதுமாய் நம்முடைய சொந்த ஷெட்யூல். இந்த சனிக்கிழமை சாயங்காலம் ப்ரேயர் நடத்துகிறோம், சாங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எல்லாம் சேர்ந்து விட்டு காலையில் சும்மா நிற்கிறோம். தெரிய நடத்தலாம். 2 மணி நேரம் கூட பிரசங்கம் பண்ணலாம். நம்ம ஒரு ஆள் கூட அசைக்கப்பட்டோம். ஆகவே நீண்ட நான் ஊழியத்தின் அனுபவத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் சபையில் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ண விரும்புகிறீங்க? சபையில் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணால் 1/2 மணி நேரம் தான் உங்கள் பிரசங்கம் போடும். அதுக்கு ஜனங்கள் தூங்குவாங்க. உங்கள் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் தூங்குவோம். ஆகவே இதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுங்க. நம்முடைய பலன் எதில் இருக்கிறது? இதைத்தான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படுங்கள். இயேசு சொன்னார் லூக்கா 24:49 உன்னத பலனால் கற்பிக்கப்படும் வரையும் சிலங்கள். முதலாவது நம்முடைய தகுதி தேவன், 2வது நம்முடைய பலன் யாரு? நம்முடைய பலன் பரிசுத்த ஆவியானவர். 3வது நம்முடைய மேன்மை பாராட்டுகள் எங்கே இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 1:30 இந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவர் கர்த்தரை குறித்தே நம்ம ஊழியத்தை குறித்தே மேன்மையாக சொல்லக்கூடாது. கர்த்தரை குறித்து எல்லாம் குறித்து கர்த்தர் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையால் எப்படி ஊழியம்? கர்த்தர் சொல்லப்படாது. சில விசுவாசிகளை என்ன பார்த்துருக்கேன் எங்கள் சபையிலேயே. சும்மா போய் நின்ன உடனே எல்லாம் கர்த்தர் தான் சொல்லுவாங்க. எப்படி இருக்கிறீங்க? கர்த்தரால் கர்த்தருடைய அப்போ நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எங்கே இருக்க வேண்டும்? கர்த்தரால் இருக்கும். நம்முடைய அழைப்பை பாருங்க. அது 26வது வாசிக்கு அதே அதிகாரத்தில் எப்படி சகோதரர்களே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை அழைப்பை என்ன செய்யுங்க? அழைப்பு பாருங்க. அப்போ நம்முடைய அழைப்பை எப்பொழுது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக அழைக்கப்பட்ட நம்முடைய ஸ்தானம் என்ன? ஊழியக்காரர்களுடைய ஸ்தானத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசிகளுக்கு முன்னால் விட்டுறக்கூடாது. சில பேர் விசுவாசிகளோட ஒன்றா போகணும், அவங்க தோளில் கை போட்டு போகும். அவன் நம்ம தோளில் கை போட்டு விசுவாசிகளோட உடைஞ்சிருக்கணும் சொல்லி எழுத்து கடையில் குட்டி கொடுத்துருக்கோம். You keep your standard.
நம்ம நேசிக்க முடியுதான். ஆனால் நம்முடைய ஸ்தானத்தை காப்பாற்றிக்கணும். நீங்கள் ஸ்தானத்தை காப்பாற்றலன்னு சொன்னால் எங்கேயாவது நீங்கள் அவமானப்படுவீங்க, எங்கேயாவது விழுந்து போயிருவீங்க. மாஸ்டரை பார்த்த உடனே இந்த சுவாட்சிகள் ஒரு மரியாதை வரும். இன்றைக்கு நான் மேடைக்கு வந்தேன், உட்கார்ந்துருந்தேன், எல்லாரும் எதிர்ப்பு அப்படியே பேச போனால் உட்கார்க்க மாட்டாங்க. ஒரு கலெக்டர் வர்றாருன்னா மற்றவங்க சும்மா இருப்பாங்க. உங்களுக்கு ஆஃபீஸர் வர்றாருன்னா கீழே ஒருத்தவங்க சும்மா உட்காந்துருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் அதிகாரி, அதை நம்ம தேவன் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை. எல்லாருக்கும் எல்லா மானியம் சொல்லிட்டு அப்படி அவர் சொன்னது வேறு, நம்ம நினைக்கிறது. அப்படி கீப் ஒரு ஸ்டாண்டர்ட். ஒரு ஊழியக்காரங்க ஸ்தானத்தை காப்பாற்றலைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாளும் இதை மீட்டெடுக்க ஆரம்பத்திலேயே நீங்கள் அதை காப்பாற்றலாம். விசுவாசத்தினால நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட் வித்தியாசங்கிறத காட்டணும். நீங்கள் போய் கைதை கட்டிக்கிட்டு ஒரு பனியனை போட்டு போய் டீ குடிக்கக்கூடாது. அங்கே போய் இல்லைன்னா சும்மா செத்தாது அங்கே போய் குடிக்கக்கூடாது. ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் வரும்பொழுதே ஒரு ஸ்டாண்டர்ட். உங்கள் ட்ரெஸ் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும், உங்களுடைய நடை ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும், உங்கள் பேச்சு கொஞ்சம் தரமுள்ளதாக இருக்கும். ஆகவே தான் அவர் என்ன எழுதுகிறார், உடைய அழைப்பை மாறுகிறது. அழைப்பை ஞாபகம் வைக்கணும். அழைப்பு எது? உன்னத அழைப்பு. அழைப்பு நமக்கு எதிரானவன், நமக்கு நிகராக யாருமே கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நமக்கு நிகராக எந்த விசுவாசியும் இல்லை, நமக்கு நிகராக யாரும் இல்லை நினைக்கிறேன். உடைய அழைப்பை பாருங்கள், வாசிக்க. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்ம யாரு? பைத்தியமானவர்கள். ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்துறாங்க. பைத்தியமானவர்களுக்கு பைத்தியக்காரங்க போய் அலையக்கூடாது. எதுக்காக? நாம் யார்? ஞானிகளை வெட்கப்படுத்துவதே அந்த பைத்தியக்காரர்கள். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவிதமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இப்ப நம்ம பலவீனமானவர்கள், ஆனால் எதற்காக? பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த. நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி நம்ம என்ன செய்தாரு? நீங்கள் ஜோகம் பண்ண மற்றவர்கள் எப்படி ஆகும்? நம்மகிட்ட ரெண்டு பக்கம் 2 பை, பின்னால் ஒரு பை, மேலே 2 பை, எவ்வளோ இருக்கும்? ஒன்றும் கிடையாது. நம்ம ஜோகம் பண்ண அவன் ஐஸ்வர்யவானாய் மாறிடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஊழியக்காரர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தார். நடந்து சம்பவம் பத்திரிகையில் வாசிச்சு. அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பெரிய ஐஸ்வர்யம். 2 பேரும் பேசிக்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு, நான் இறங்கின உடனே பாருங்க, ஏர்போர்ட்டில் எல்லா ஹாஸ்டல்லையும் கார் வந்து நிற்கும். இவ்வளோ பெரிய ஆள், இத்தனை கம்பெனி வச்சுருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி எனக்கு என்னுடைய நிறுவனத்திலேயே 4-5 ஃப்ளைட் ஓடி கொண்டிருக்கிறது அப்படின்னு தன்னை பெருமையாக பேசிக்கொண்டு வந்தார். இவர் ஆமாமான்னு கேட்டுட்டே வந்தார். ஏர்போர்ட் வந்தவங்க கீழே இறங்கின உடனே அவரு கேட்டார், இவ்வளோ நேரம் என்னை குறித்து நான் சொன்னேன், நீங்கள் உங்களை குறித்து ஒன்றும் சொல்லலையே. நான் ஐஸ்வர்யவானை, நான் சாதாரண ஆட்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறவன். நான் ஜோம் பண்ணினால் தரித்திரன் கூட எப்படி ஆவான்? ஐஸ்வர்யவானாய் மாற்றான் சொன்னோம்னா அதான் முதலால் போட்டோம். நம்ம யாரும் சாதாரண ஆட்கள், நம்ம ஒன்றும் இல்லை. நம்ம ஜோம் பண்ணினால் ஜனங்கள் சுகமாகிறாங்க. உண்மைதானே? நமக்கு இருதய பலவீனம் இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணினால் இருதய வியாதிகள் சுகமாகும். நமக்கு வயிற்று வலியோடு உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு நாள் வந்தால் வயிற்று வலியோடு வந்து அவ்வளோ சுகமாயிடும். அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். ஆகவே நம்முடைய அழைப்பை பாருங்கள். நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எங்கே இருக்க வேண்டும்? மேன்மை பாராட்டுதலை குறித்தே, கர்த்தரை குறித்தே. அவர் சொல்கிற சிலுவை குறித்தே எல்லாமே வேறு ஒன்றை நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். கலாத்தியர் 6:14 சிலுவை. எரேமியா 9:23-24 வாசிக்கிறோம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில் கர்த்தரை என்று அறிந்த அறிவை குறித்தே மேன்மை பாராட்ட. நமக்கு
மேன்மை பாராட்டுக்கு ஒன்று இல்லை, ஒன்று இருக்கிறது. தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காலத்தில் நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தார். தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கமாலியின் பாதத்தில் கற்றுத்தேர்ந்த மனிதன் சொல்லுகிறான், கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கர்த்தரை நல்ல அறிந்து கொள்ள நல்ல அறிவு வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை என்று ஒன்றை சொல்லி நான் ஜோமன போகிறேன். யாருக்காக ஊழியம் செய்ய வேண்டும்? எபேசியர் 6:8 மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். யாருக்கென்று ஊழியம் செய்யுங்க? கர்த்தருக்கென்று. கர்த்தருக்கு, ஸ்தாபனத்துக்கென்று, சபைக்கென்று அல்ல. ஒரு பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அது யாருக்கென்று? மாணிக்கம் கொடுக்கிறோம் என்றால் யாருக்கென்று? கொலோசியர் 3:24 வாசிங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யும். கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் சொல்லிட்டு 11ஆவது வசனத்தில் சொல்லுகிறார், இதனாலே கிரேக்கன் என்றும். எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கட்சியை. ஆமாம். அப்போ இவரை இந்த 8வது வருஷத்துக்கு சொல்லிட்டு தான் 11ஆவது வருஷத்துக்கு வருகிறாரு. கற்பாங்க பிரவாயுத வர்க்கத்தை ஆண்டவர் ஒரு ஆயுதத்தை தருகிறார். ஆகவே எதை செய்தாலும் யாருக்கென்று செய்யுங்க, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஆகவே இயேசு சொன்னார், யோவான் 12:26 இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் கனப்படுவார். நல்ல வார்த்தை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் கனப்படுத்துகிற ஒரு கனமுள்ள ஊழியத்திற்கு தேவன் இருக்கிறார். ஆகவே ஊழியம் எதற்கு, யாருக்கென்று செய்யுங்க? கர்த்தருக்கென்று செய்யுங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், அறைகளை பார்த்து யோசிக்க சொல்ல கண்ணீர். ஊழியத்துக்கு வந்த பின்பு நம்ம எதை இழந்தோம்? ஊழியத்துக்கு வந்த பின்பு நான் இந்த இடத்துக்கு வந்தேன், அதை இடத்துக்கு வந்தேன், யாராவது சொன்ன வந்த பிறகுதான் லாபம். ஊழியத்துக்கு வர்றதுனால கார் கிடையாது, அந்த பின்பு என்ன இருக்கிறது? அதுக்கு முன்னால வாடகை வீடு எப்படி இருக்குது? இந்த நாட்டில் ஒருத்தம் கூட நம்ம மதிக்க மாட்டோம். இப்போ நம்ம மதிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம். ஊழியத்துக்கு வந்து இழந்து அதை இழந்தேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? என்னை பொறுத்த மட்டும் ஊழியத்துக்கு வந்து ஒன்றை இழக்கலை, இழந்ததெல்லாம் எனக்கு லாபமாய் வந்து ஸ்பர்ஜன் என்ற தேவ மனுஷன்ட்டு ஒருவர் கடிதம் போட்டார். ஒரு இளம் ஊழியர், பைபிள் காலத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு மனைவியும் 2 சின்ன பிள்ளைகளும் இருக்கிறார்கள், எனக்கு ஒரு சபை வேண்டும், குறைந்தது 200 விசுவாசிகள் இருக்க வேண்டும், பாஸ்டர் குடியிருப்பதற்கு வீடு இருக்க வேண்டும், ஒரு சின்ன காராவது இருக்க வேண்டும், என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற அளவுக்கு காணிக்கை வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சபை இருந்தால் எனக்கு கொடுங்கள் என்று கேட்டவுடன் அவர் எழுதினாரா? அப்படி இருந்தால் நானே போயிருந்தேன். எதை செய்தாலும் எதுக்கு செய்யுங்க. ஒரு ஊழியர் கட்டம் எழுதினார் அவருக்கு, எனக்கு ஃப்ரிட்ஜ் இல்லை, எனக்கு கார் இல்லை, ஏசி இல்லை, ஒரு சோஃபா செட்டு கூட கிடையாது, எப்படி நான் வாழ்க்கையை நடத்த போகிறேன்? ஊழியத்துக்கு வந்த பின்பு எனக்கு ரொம்ப வருத்தப்படுகிறேன் வாசியான்னு எழுதினார். அவர் சொன்னாரா, நீ என் கூட வந்து 10-15 நாள் தங்கி இரு, இவைகளெல்லாம் இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஊழியம் என்ற ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், அதுக்காக போராடுகிறார், பணத்துக்காக நான் போராடக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி பிரசவம் பண்ணக்கூடாது. நான் ஒரு
நாளைக்கு காணிக்கை கொடுத்தீங்க சபையில் பேசுகிறது. நீங்கள் கொடுத்தா அப்படி ஆயிடுவீங்க, இப்படி ஆயிடுவீங்க, உங்கள் வீட்டில் பார்க்கணும் அப்படிலாம் நான் சொன்னது. பிரசங்கம் பண்ணுவேன், தேவைகள் இருக்கிறது, கட்டுமான பணி இருக்கிறது, ஜோம் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறேன். நானும் சொன்னது எனக்கு தாராளமாக கொடுப்பாரு. ஏனென்றால் நம்முடைய வார்த்தை ஆவியினாலே ஏவப்பட்டு நாம் பேசின ஒரு வார்த்தையாக இருக்கும் என்றால் கட்டாயம் என்ன செய்யும், வீணிலே திரும்பி இந்த வார்த்தை வீணாக திரும்பி வராது. இந்த வார்த்தை வீணாக திரும்பி வராது. 1 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு வரும். இந்த வார்த்தை திரும்பி வராது. அநேக நகைகளை கழட்டி கொண்டு வந்து போடுவார், எடுத்துக்கொண்டு வரும். ஆகவே எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யுங்க. Preach, love the people, preach the word. ஒன்றை சொல்லுகிறேன், இந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் வேறு ஒன்றும் செய்யாதீங்க. Love the people, preach the word. ஜனங்களை நேசியுங்க. எதை பிரசங்கிங்க? எதை பிரசங்கிங்க? வார்த்தை. உங்கள் தேவையை சொல்லாதீங்க, உங்கள் தேவையை பிரசங்க. ஆதி காலத்தில் இருந்த உங்கள் சாட்சியெல்லாம் சொல்லாதீங்க. ஆகிலும் மாறி போச்சு இந்த சாட்சி. ரட்சிக்கப்பட்ட காலங்களில் நான் எப்படி இருந்தேன் அதெல்லாம் இல்லை. அதை வச்சு ஆண்டு நியாயம் தீர்க்கப்படுறது. இன்னைக்கு எப்படி இருக்கு, உள்ளே போகும்போது இப்போ எப்படி இருக்கு, அதுதான் கேட்கும். அந்த நாளில் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்லாதீங்க. ஒரு நாள் பிரயோஜனம். லவ் த பீப்புள். ஜனங்களை நேசிங்க. ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டானா இன்னைக்கு அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனே நூறாகி வந்தது. உனக்கு நேராக கையை நீட்டி உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நீ அப்படி நீட்டு பொழுது 3 விரல் உன்னையை பார்த்து சொல்லுது. நீங்கள் 1 விரலை காட்டும் பொழுது 3 விரல் உங்களை பார்த்து ஒன்னே கூட கர்த்தர் பேசுகிறார். இது 3 காட்டு. ஜனங்களை நேசி. எல்லாரும் இருக்கத்தான் செய்யணும். விரோதமான ஜனங்கள் இருப்பாங்க. ஒரு முறை நான் பொறுப்படுத்த சமயத்தில் எல்லாரும் சரியான நேரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னேன். ஒரு சிஸ்டர் என்று அங்கே முன்னால் உட்கார்ந்த ஒரு சிஸ்டர் சாதாரண படிப்பறிக்கிறாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்களே லேட்டாக வந்தீங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் லேட்டாக வரல. நான் ஏர்லியராக ஒருத்தர் ரூமில் உட்காந்து ஜாப் பண்ணிக்கிட்டு அது எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. அப்புறம் எனக்கு அந்த சிஸ்டர் மேலே ஒரு எனக்குள்ளேயே ஒரு இது என்ன அப்படி பேசலாமா நம்ம சொன்னது சொல்லலாம். மறுநாள் ஆண்டவர் சொன்னார், அந்த சிஸ்டர் போய் பாருன்னு சொன்னார். நான் மனைவி வீட்டுக்கு போகிற வீடு இருட்டு கிடக்கு. வீடு லைட் நாங்கள் தடுமாறி உள்ளே போகிறோம். சின்ன சாக்கடையில் கால் வச்ச உள்ள வீடு இருட்டு கிடக்குது. என்ன லைட் இல்லையா, இல்லை கரண்ட் அப்படி எவ்வளோ நாளாக எவ்வளோ கட்ட வேண்டியது. அதுக்கு ஃபைன்லாம் போட்டால் அவங்க சொன்னதை விட அதிகமானது. ஆண்டவர் சொன்னார் அதை கட்டுனது. நான் அந்த அம்மாவை வர சொல்லி எவ்வளவு கேட்டு அவ்வளோ ரூபாயை கொடுத்து கரண்டை கட்டி கரண்ட் வந்த பிறகு தான் யாருக்கு சமாதானம். லவ் தி பீப்புள். ஜனங்கள் நேசி. Preach the word. அதை பேசுகிறது செய்யுங்க. Preach the word. அப்படியே சபையில் ஒரு அறிவிப்பு கொடுத்தேன். எல்லாரையும் பார்த்து ஒரு அறிவிப்பு கொடுத்தேன். யார் வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம். என்னுடைய வீட்டுக்கு உங்கள் வீட்டில் என்ன ஜாமான் இல்லையோ அது எங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு தேவைன்னா எடுத்துகிட்டு போகணும். என்னுடைய மனைவியை எது வேணாலும் நீங்கள் எடுத்து கொண்டு போகலாம். அது உங்களுக்கு தேவை தெரிந்தால் அதை ஓப்பனாக கன்சல்ட் பண்ணுற உண்மையாக சொல்கிறேன். எல்லாரும் பார்த்தாங்க, எதை போய் எடுக்கலாம், என்ன செய்யலாம் யோசிக்கிறேன். யார் வேணாலும் வரலாம். இன்றைக்கு மாலைக்கு உங்களுக்கு இது எங்கள் வீட்டில் இருக்க எந்த பொருளை வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன். மனைவியை தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். அதை எடுப்பதற்கு முன்பாக 10 கட்டளைகள் ஒன்றாகிய பிறர் பொருளை அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ஒருத்தவரை இதுவரைக்கும் வரும். Love the people, preach the word. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா?
அழைப்பை அழைப்பை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தி அது மட்டும் எப்போது ஞாபகம் வைத்துள்ள ஒரு உண்மையில் இருந்தால் உண்மையற்றவளாக இருந்தால் அதை திருத்திக் கொள்ளுங்கள். தேவன் உன்னுடைய பிரசங்கத்தை பார்க்க, தேவன் உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை பார்க்க, உன்னுடைய ஜபத்தை பார்க்க, உண்மையை பார்க்க. தேவனுக்கு தேவையான இன்றைக்கு தேவனுக்கு தேவை திறமையான ஊழியர்கள் அல்ல. இன்றைக்கு தேவனுக்கு தேவை பெரிய பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் அல்ல. பரலோகத்தை பூலோகத்தில் கொண்டு வருகிற அப்படிப்பட்ட பிரசங்கியார் இன்றைக்கு அவருக்கு தேவையில்லை. தேவனுக்கு தேவை உண்மை உள்ள ஊழியன். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் என்று தாவீது கதறினார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தார். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாய் பார்க்கிறவர். ஏன் உங்களுடைய ஊழியம் ஆரம்பிச்சது கீழே போயிருச்சு? உண்மை இல்லாதபடிதான். உங்களை நம்பி தேவன் உன பெரிய கூட்டத்தை தர வேண்டும் என்று சொன்னவர் உண்மையாயிருந்தார். அன்பான ஊழியர்களை பண விஷயத்தில் ரொம்ப உண்மையாகிறது. ஊழியர்களுக்கு வருகிற சோதனை அதுதான். பண விஷயத்திலே உண்மையாயிருக்கு. பரிசுத்த வாழ்க்கையிலே உண்மையாயிருக்கு. Be honest and you must appear to be honest. ரெண்டு வார்த்தையை விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க உண்மையா இருங்க. நீங்க உண்மையா இருப்பது மற்றவர்களுக்கு தெரியும். இல்ல எனக்கு ஆண்டவருக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க. பரிசுத்தமாக இருங்க. பரிசுத்தமாக இருப்பதை காட்டிக்கொள்ளுங்க. மற்றவங்க பார்க்க வேண்டும். Be honest and appear to be honest. Be holy and appear to be holy. எனக்கும் தேவனுக்கும் அப்படின்னே சொல்லாதீங்க. மனுஷன் நம்மை பார்க்கிறார். அவர் சொன்னார் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அவர் சொல்ல முடியுமா? என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். சொல்ல முடியுமா? ஆகவே கர்த்தர் நம்முடைய தகுதி தேவனால் வந்தது. நம்முடைய மேன்மை பாராட்டல் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டல். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. உன்னை போல
will pay. We will share